கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நல்ல காரியத்துக்கு எப்பொழுதுமே அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு நீர் பேசும். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மிகுதியான நன்மையும் ஆண்டவரே ஒரு தெளிவும் தேவனுடைய திட்டத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு திடப்படுத்துங்கள். ஆண்டவர் நம்மளை திடப்படுத்தணும், நாமளும் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? திடப்படுத்தணும். திடப்படுத்துறதுன்னு என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? திடப்படுத்துறது அப்படின்னா ஒருத்தரை பலப்படுத்துவது. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது. அன்னைக்கு ஒரு தம்பி நம்முடைய ஆலயத்துக்கு வந்தார். அவர் யூஸ்வலாக நிறைய இந்த முந்திரி கொட்டை, அது என்ன சொல்லுவீங்க, அந்த தோட்டம், அந்த காடு வச்சுருப்பார் அவர். அது ரொம்ப பராமரிக்கணும், தண்ணீர் நல்லா இருக்கணும், அப்போ தான் அது காய்க்குன்னு சொல்லிட்டு என்ன செய்துட்டார், இப்போ வேறு ஏதோ ஒரு மரத்தை வச்சுட்டார். அந்த முந்திரி தோப்பை அழித்து என்ன செய்துட்டார், ஒரு மரத்தை வச்சுட்டார். நான் கேட்டேன், இந்த மரத்தினால என்னையா உனக்கு லாபம்? இந்த மரத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ தான் நிறைய பேர் இந்த விறகுகள்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையே அப்படின்னும் பொழுது அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர், இது எல்லா வாழைத்தோப்புக்கும் எங்கள் மரம் தேவைப்படும். என்ன அந்த வாழைக்காய் அது அந்த என்ன சொல்வீங்க, அந்த தார் விடும் பொழுது, மரம் சாயும் பொழுது இந்த மரத்தை வச்சு தான் என்ன செய்வாங்களாம், அதை சப்போர்ட் பண்ணுவாங்களாம். இல்லாட்டா அந்த மரம் எல்லாம் அப்படியே சாஞ்சு விழுந்துடும். ஸோ அதனால் இதுக்கு ஒரு நாளும் என்ன இல்லை, எப்பவுமே இது டிமாண்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது அந்த வாழை மரம் சாயாமல் இருக்க என்ன செய்கிறாங்க, திடப்படுத்துகிறாங்க, சப்போர்ட் தர்றாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய லைஃப்லையும் நாமளும் அந்த மாதிரி யாருக்காகிலும் சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். யார் மேலேயாவது சாஞ்சே வாழ்க்கையை நடத்திடக்கூடாது. ஹலோ, சிலர் இருப்பாங்க, யார் மேலேயாவது சாஞ்சே வாழ்க்கையை நடத்திடுவாங்க. என்ன மற்றவங்களையே சார்ந்து வாழ்வாங்க. என்ன அப்படிப்பட்ட ஆட்களாக நாம் இருக்கக்கூடாது. எப்பவுமே எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார் அப்படின்னு கேட்காம, நான் யாருக்கு உதவி செய்யலாம், அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம இருக்கணும். நான் யாருக்கு காஃபி வாங்கி தரலாம்? ஹலோ, இருக்கீங்களா? ஒரு ஃப்ரெண்டோட போனீங்கன்னா என்ன செய்யுங்க, நான் வாங்கி தரேன். ஹலோ, நான் சொல்லுவேன், சிலர் குடிக்கிறதுக்காகவே கூட வருவாங்க. எப்பவுமே அப்படி இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். எப்பவுமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் கூட ஒருத்தர் லன்ச்சுக்கு வரானா உங்கள் கூட சாப்பிடவே வருவானே ஒழிய உங்களுக்கு வாங்கி தரவே வரமாட்டான். அது ஆக்சுவலாக அப்படி இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் அல்ல. என்ன ஆசீர்வாதம் அல்ல. எப்பொழுதுமே நாம் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், மற்றவங்களை திடப்படுத்தணும். அப்போ உங்களுடைய இருதயத்தின் ஆசீர்வாதத்தின்படி, உங்கள் இருதயத்தினுடைய விருப்பத்தின்படியே ஆண்டவர் மற்றவங்களுக்கு உங்களை உதவி செய்கிற மாதிரியே வச்சுட்டு இருப்பார். என்ன ஆண்டவர் செய்வார். இப்போ நம்ம ஊழியத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் மற்ற ஊழியங்கள் நம்ம ஆசீர்வதிக்கணும்னு நான் விரும்பினதில்லை. என்ன மற்ற ஊழியக்காரங்க நமக்கு பணம் தர மாட்டாங்களா, மற்ற சபை நமக்கு உதவி செய்யாதா, அப்படி ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை. எந்த ஊழியக்காரர்கள் வந்தாலும் நாம் அவங்களுக்கு நல்லா தாங்குவோம், நல்லா உதவி செய்வோம். பாருங்கள், இன்னைக்கு அதனால ஆண்டவர் எத்தனையோ ஊழியர்களை தாங்குகிற சபையாக நம்முடைய சபையை மாற்றி இருக்கிறார். என்ன எத்தனையோ ஊழியர்களை நாம் தாங்குகிறோம், எத்தனையோ ஜனங்களுக்கு உதவி செய்கிறோம். ஏன்னா உங்கள் மனசை பொறுத்து தான் நீங்கள் மாறுவீங்க. ஆமீன். உங்கள் மனதை பொறுத்து தான். எனக்கு யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம எப்பவுமே நம்முடைய கரம் வாங்குகிற கரமாய் தான் இருக்கும். என்ன எப்பவுமே கொடுக்கறதுல சந்தோஷப்படணும். கர்த்தர் என்னை கொடுக்க வைத்திருக்கிறார். ஆமீன். அதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் கூட
ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லது. சில நேரத்தில் சிலர் உங்களை விட ஆசீர்வாதமாக இருப்பாங்க, ஆனால் உங்ககிட்ட தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி நான் ஆட்களை பார்த்துருக்குறேன். நம்மளை விட அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த கொடுக்குற இருதயமே இருக்காது. நம்மக்கிட்ட இருந்து வாங்கிறத தான் பார்ப்பாங்க. ஆனால் எப்பொழுதுமே ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, வாங்கிறத விட இதுதான் நல்லது, கொடுக்கிறது. ஒருத்தர் நம்மளை திடப்படுத்தணும்னு நினைக்கிறத விட நாம் ஒருத்தரை திடப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் நம்மளை ஆதரிக்கணும் அப்படி என்று சொல்லுவதை விட நாம் ஒரு சிலரை ஆதரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்மளை விட தாழ்வான நிலைமையில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கு அதை குறித்து தான் நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா உங்களை நம்பி சில குடும்பங்களை, சில மனிதர்களை தேவன் உங்களை சுற்றி வைத்திருப்பார். அதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். என்ன, ரொம்ப செல்ஃப் சென்டர்டான ஒரு பர்சனாக இருக்கக்கூடாது. உங்களை சுற்றி உங்களுடைய தயவுக்காக சிலரை ஆண்டவர் வைத்திருப்பார். உங்கள் தயவுக்காகவே, நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும் என்பதற்காகவே உங்களை சில இடத்துல ஆண்டவர் வைத்திருப்பார். அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக நீங்கள் மாறுவீங்க. ஆமென். சரியா? ஒரு பெரிய மரம் இருக்குன்னா அந்த மரம் அநேக குருவிகளுக்கும் கொக்குகளுக்கும் பறவைகளுக்கும் அந்த மரம் ஒரு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் அந்த மரத்தை அவ்வளோ அழகாய் படைத்திருக்கிறார். அந்த மரத்தில் எத்தனை பெரிய ஒரு உலகமே இருக்குது. இன்னும் ஒரு பெரிய ஓணான் கூட்டம், ஓணான் தானே, பல்லியா ஓணான் பல்லிகள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன அணில், அந்த குட்டி அணில்னு அழகாக அது மேலே தாவி தாவி ஓடி விளையாண்டுட்டு இருக்கோம். சில பறவைகள், நமக்கு தெரிந்த காகம், சரியா, சில அழகான பறவைகள்லாம் அதில் தங்கும். ஸோ எப்பவுமே நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, உங்களை யாருக்கோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எப்பவுமே எனக்கு யார் உதவி செய்வாங்க, அந்த கண்ணோட்டத்தை ஒரு தேவ பிள்ளை தன் மனதிலிருந்து எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு யார் உதவி செய்வாங்க, என்னை யார் ஆசீர்வதிப்பாங்க, இல்லை, நாம தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். அல்லேலூயா. ஆமென். யோபு 4வது அதிகாரம் 3வது வசனம். இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். யோபுனுடைய நண்பர்கள் யோபுவை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் அநேகருக்கு புத்தி சொல்லி என்ன செய்தீங்க, இளைத்து போன கைகளை திடப்படுத்தினீர். ஒரு காலத்தில் நீங்கள் அநேகருக்கு புத்தி சொன்னப்போ அநேகரை நீ பலப்படுத்திட்ட. இன்னைக்கு உனக்கு பிரச்சனை வந்த உடனே ஐயோன்னு உட்காந்துட்ட. இப்போ நீ சோர்ந்து போயிட்ட. இப்போ நீ ஆண்டவர் நான் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும், எங்கள் அப்பாவுக்கு போய் ஒருத்தன் சொன்னானே ஆண் பிள்ளை பிறந்திருக்குன்னு, அவன் பாவம், அவன் போய் நல்லது தான் சொன்னான் அவங்க அப்பாவுக்கு, அவன் சபிக்கப்பட்டு போட்டோம். அந்த நாட்களுடைய தொகையில் அந்த நாள் வராமல் போகட்டும். என்னென்னமோ பேசுகிறார் யோபு. ஒரு காலத்தில் அநேகரை பலப்படுத்தின மனுஷன், ஒரு காலத்தில் அநேகரை திடப்படுத்தின மனுஷன், ஒரு காலத்தில் யோபுக்கிட்ட போனால் நல்ல அற்புதமான வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதித்த மனுஷன். இன்றைக்கு அவருடைய நிலைமை மோசமாயிடுச்சுது. ஆனாலும் அவர் செய்த நன்மையை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினேன். அல்லேலூயா. ஸோ சில நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவியாக இருந்த நமக்கு வருகிற பிரச்சனையினால ஞானிகளுடைய உபத்திரவம், ஞானிகளுடைய ஒரு நீதிமானுடைய உபத்திரவம், அவனுக்கு அந்த உபத்திரவம் வரும் பொழுது அவனை பைத்தியக்காரனை போல் அது மாற்றிடுமா. சிலருக்கு சில கஷ்டங்கள் வந்தால் அவங்க அறிவுள்ளவங்க தான், ஆனால் பைத்தியக்கார மாதிரி மாறிடுவாங்க. ஸோ ஒரு விதத்தில் யோபு அப்படிதான் நொறுக்கப்படுகிறார். அப்போது அவர் கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, முன்னாடி இருந்த யோபு இப்போ இல்லை. முன்னாடி இருந்த யோபு இப்போ இல்லை. முன்னாடி யோபு எல்லாரையும் திடப்படுத்துவார், எல்லாரையும் பலப்படுத்துவார். இப்போ என்னடான்னா யோபு தன்னையே திடப்படுத்தி கொள்ள முடியலை. ஒருவேளை வாழ்க்கை சக்கரத்தில் நம்மளுடைய லைஃப் அப்படி மாறலாம். ஒரு காலத்தில் 4 பேருக்கு உதவி செய்கிற நிலைமையில் நீ இருந்த, இன்னைக்கு அப்படி இல்லை. ஏதோ எங்கேயோ சில பிரச்சனை வந்து போச்சுது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், அப்படிப்பட்டவர்கள், அந்த பெரிய குணம் படைத்தவர்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்க, வாழ்க்கையில் என்ன ஆனாலும்
உங்களை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீ ஒரு குடும்ப தலைவனாக இருக்கலாம். உன்னை நம்பி உன்னுடைய பிள்ளைகள், மனைவி எல்லாம் இருக்கிறாங்க, அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. உனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லி நீ அப்படியே சோர்ந்து போயிட்டீன்னா அந்த முழு குடும்பமே ஒன்றில்லாமல் ஆகிடும். ஆமென். நீங்கள் தான் அந்த குடும்ப தலைவன். அவன் தான் தன்னை திடப்படுத்தி கொள்ளணும், கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளணும். தாவீதை போல, சரி இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுவேன், இந்த போராட்டத்தை நான் என்ன செய்வேன், வெற்றி எடுத்துடுவேன், என்னால் முடியும். பிரைஸ் தி லார்ட். ஒரு குடும்ப தலைவன் தான் என்ன செய்யணும், தன்னை பலப்படுத்தி கொள்ளணும். ஒரு குடும்ப தலைவி தான் தன்னை பலப்படுத்தி கொள்ளணும். திடீர்னு குடும்பத்தில் சில பிரச்சனை வருது, குடும்பத்தில் குழந்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக மாறுறாங்க, என்ன அப்போது நம்மளை திடப்படுத்தலை அப்படின்னா முடியாது, சோர்ந்துடுவோம், மற்றவங்க முன்னாடி நம்மளால் சாதிக்க முடியாது. அதை திடப்படுத்துவதற்காக தான் வேதம் நமக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. ஏசாயா 35:3, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. தளர்ந்த கைகளை என்ன செய், திடப்படுத்து. தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன செய், பலப்படுத்து. ஸோ இந்த உலகத்தில் வேதத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், பயங்கரமான பிரச்சனையில் போனவங்கெல்லாம் பலப்பட்டாங்க, பயங்கரமான போராட்டத்தில் போனவங்கெல்லாம் திடப்பட்டாங்க. எப்படி? தேவனை நோக்கி ஜெபிப்பதின் மூலமாய், ஆண்டவரை நோக்கி ஆராதனை செய்வதின் மூலமாய், உபவாசம் எடுப்பதின் மூலமாய், நல்ல கண்ணீரோடு ஜெபிப்பதின் மூலமாய். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம், ரொம்ப உபத்திரவம். இந்த அனுபவம் நாம் பெற்றுக்கொள்ளணும். யோசேப்பை போல நாம் போகலையே. என்ன நல்ல குடும்பத்தில் இருந்தவன் திடீர்னு சொந்த அண்ணன்மாரே அவனை தூக்கி குடியில் போட்டு விற்று போடுறாங்க, அடிமையாயிட்டான். இனிமேல் அவனுக்கு திரும்ப வாழ்க்கையில் முன்னேறுவோன்ற ஒரு சூழ்நிலையோ சந்தர்ப்பமோ இல்லை. யோசேப்பு, நீ எப்படி இவ்வளோ பிரச்சனையை நீ தாங்குன்னு? நான் தேவனுக்குள் என்னை திடப்படுத்தி கொண்டேன், அவ்வளவுதான். வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள். நம்முடைய குறிக்கோள் சில நேரத்தில் மனுஷங்க எதிர்த்து நிற்கலாம். ஒருவேளை நம்முடைய லட்சியம் நடக்காததை போலவே காணப்படலாம். நம்ம விரும்புறது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாததை போல நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய நிலைமை ரொம்ப மோசமான ஒரு அடித்தளத்தில் நீ இருக்கலாம். ஆனாலும் தயவு செய்து உன்னுடைய முழங்கால்களை பலப்படுத்து. ஆமென். உன்னை திடப்படுத்து. நீ முன்னேறணும்னா சில நேரத்தில் யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. தேவதூதனையெல்லாம் பார்க்க முடியாது. யோசேப்பு தேவதூதனை பார்க்கல. யாரை பார்க்கல? தேவதூதனெல்லாம் பார்க்கல. ஏதோ ஒரு தரிசனம், அவ்வளவுதான். தன்னுடைய மனதிலே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டான், அவ்வளவுதான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் சூழ்நிலைகள், கம்பெனி நிலைமை, குடும்ப சூழ்நிலை, தயவு செய்து உடைஞ்சிடாதீங்க. எனக்கு யாரும் இல்லை, இனி முடியாது அப்படின்னு நம்ம உடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வழியே இல்லை, ஒரு வழியே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு குழியில் விழுந்துட்டோம், ஒரு ஆழமான ஒரு குழி தான், அதில் விழுந்துட்டோம். இனிமே எனக்கு வழியே இல்லைன்னு சொல்லி உடைஞ்சிடாது. ஏதாவது செய்து வெளியே வர முயற்சி எடு. ஏதாவது நடக்கும். கொஞ்சம் ஏதாவது கையை எங்கேயாவது நீ இது பண்ணினா ஏதோ ஒரு வேர் தெரியும், ஏதாவது ஒரு மர வேர் இருக்கும், அதை பிடிச்சி அப்படியே மேலே வரலாம். ஏதோ ஒரு வழி கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க, தங்களை திடப்படுத்தி கொள்றதில்லை. ஜபத்திலேயோ வசனத்திலேயோ ஒருவேளை சூழ்நிலைகள் மோசமாயிடுச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதே தெய்வத்தை பிடிக்கணும். எந்த இடத்துல மனுஷன் கை ரீச் ஆகாதோ அந்த இடத்துல ஆண்டவருடைய கை ரீச் ஆகும். ஆமென். கர்த்தருடைய கரம் ரீச் ஆகும். எந்த இடத்துல மனுஷங்க உள்ளே வர முடியாதோ அந்த இடத்துல ஆண்டவர் உள்ளே வருவார். அல்லேலூயா. ஆகவே தான் தேவ பிள்ளைகள் உன் கைகளை திடப்படுத்து, உன் முழங்கால்களை பலப்படுத்து என்பது ஒரு மனதை நம்ம தைரியப்படுத்தி கொள்வது. பிரைஸ் தி லார்ட். மனசில் ஒரு தைரியம், ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை. சங்கீதம் 68:9, தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர்,
இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். இளைத்து போன உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஒரு நல்ல ராஜா தான் திடீர்னு மழையே வரலை. மழை வரலைன்னா ராஜா என்ன பண்ண முடியும்? மேகத்தோடு கூட யுத்தம் பண்ண முடியுமா? என்ன முடியாது. ஸோ அப்போ இந்த தேவனுடைய மனுஷன் ஒருவேளை தாவீதினுடைய நாட்களில் இல்லாவிட்டால் ஒரு தேசத்தின் மேலே ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா மழை ரொம்ப முக்கியம். மழை ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மழையை கொண்டு வர மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய திறமை கிரியை செய்யாது. தேவனுடைய அருள் தான் வேணும். மழை, ஒரு தேசத்தில் மழை இல்லை அப்படின்னாலே அந்த தேசம் இளைத்து போகும். ஒன்றெல்லாம் ஆயிடும். இப்போது நாம் இந்த கிராம ஊழியர்களை சந்திக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர், எங்களுக்கு போதிய வருமானம் இல்லை. சபையில் ஒரு 100 பேர் இருக்காங்க. எவ்வளோ ஐயா உங்களுக்கு மாதம் நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு மாதம் ஒரு வாரம் 1000 ரூபாய் தான் காணிக்கையே வரும்ன்றாங்க. 100 பேர் இருக்கிற ஒரு சர்ச்சில் மாத காணிக்கை எவ்வளோ? 1000 ரூபாய். அப்படின்னா நிறைய பேர் காணிக்கையே போடுறதில்ல. நான் நினைக்கிறேன் மினிமம் காசு 5 ரூபாவா? இந்தியாவில் எவ்வளோ மினிமம் ரூபா? 5 ரூபா இருக்கா? இல்லை அதான் மினிமமா? 1 ரூபா இருக்கா? 1 ரூபா இருக்கா? இன்னும் இருக்கா? சரி. அப்போது 1 ரூபாவோ இல்லாட்டா ஒரு 5 ரூபாவோ ஏதோ கொடுக்குறாங்க. தசமபாகம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லையா, எங்கள் சபைகளில் தசமபாகம் தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாள் சம்பளம் தான். ஸோ அதனால் அந்த வாரத்தில் வர்றதை அதுவே ஒரு இதை காணிக்கை கொடுக்குறாங்க. 1000 ரூபா. அப்போ மாதம் உங்களுக்கு என்ன தான் வருமானம்? 4000 ரூபா வரும் ஐயா. எவ்வளோ பெரிய சபையில்? ஒரு 100 பேர் இருக்கிற கிராமம். ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, மழை இல்லை. என்னமோ மழை இல்லை. எங்கள் ஜனங்கள் எல்லாம் விவசாயம் செய்கிறவங்க. மழை இல்லை, விளைச்சல் இல்லை. நல்லா விளையிற பூமி தான், விளைச்சல் இல்லை. ஸோ ஜனங்க ஆசீர்வாதமாக இல்லை. ஸோ ஒரு தேசத்தில் மழை இல்லை அப்படின்னாலே சபை பாதிக்கப்படும். என்ன? தேசம் பாதிக்கப்படும். ஸோ இந்த ராஜா தேவ சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணுறார். சம்பூர்ண மழையை பெய்ய பண்ண ஆண்டவரே என் தேசத்தில். ராஜாவினுடைய ஜெபம் அது. ராஜாவினுடைய ஜெபம் என்ன? என் தேசத்தின் மேலே சம்பூர்ண மழை பெய்ய பண்ணும். அப்பொழுது தான் இளைத்து போன உம்முடைய சுதந்திரத்தை நீங்கள் திடப்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போது நம்ம மேலே ஆசீர்வாதம் வருகிற ஒரு கிருபைக்காக தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும். ஆமென். இப்போ நாம் இந்த தேசத்தில் சுகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த தேசத்தின் மேலே என்னென்ன ஆசீர்வாதம் இறங்கணுமோ அது இறங்க ஜெபிக்கணும். அப்போ தான் எனக்கே நாம் மழையை குறித்து நான் ரொம்பலாம் யோசித்ததில்லை. ஏன்னா நமக்கு தண்ணீர் பஞ்சம் வரலை. தற்செயலாக நான் ஒரு பிரதரை நேற்று தினத்தில் பேசினேன். அவர் சொல்கிறாரு, சிங்கப்பூர்லேயும் தண்ணீர் பிரச்சனை வருவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. நாம் மலேசியாவினுடைய தண்ணீரை நம்பி தான் இருக்கிறோம். இப்போது மலேசியாவில் கொஞ்ச காலமாக சரியான மழை இல்லாமல் அங்கேயே ஒரு வறட்சி வர ஒரு சூழ்நிலை வந்த உடனே ஒரு பெரிய ஒரு கலக்கமாக மலேசியாவிலேருந்து நமக்கு தண்ணீர் வருமா வராதா? ஏன்னா மலேசியாலே அந்த சொல்கிறாங்கல்ல, இந்த பூமிக்கு தண்ணி நிலத்தடி தண்ணீர் கீழே இறங்குதுன்றாங்கல்ல, அந்த மாதிரி மலேசியாவிலே இறங்குது. மலேசியா ரொம்ப செழிப்பான ஒரு நாடு, ஆனால் தண்ணீர் மழை இல்லை. ஆனால் நான் சொன்னேன், இப்போது சமீபமாக திரும்ப நல்ல ஒரு மழை பெய்ததுனால நமக்கு தெரியல, ஒரு அமைதி. ஓகே, மலேசியாவில் தண்ணீர் வந்துடுச்சு. ஸோ அதனால் இப்போது சிங்கப்பூரில் என்ன செய்கிறாங்க, நிறைய கடல் தண்ணியை நல்ல தண்ணியாய் மாத்திர பிளான்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய பிளான்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு தண்ணீர் பிரச்சனை வந்துடும். ஸோ ஆகவே ஒரு தேசம் அது எவ்வளோதான் டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தாலும் தண்ணீர் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஸோ எவ்வளவுதான் நீ ஆசீர்வாதமாக இருந்தாலும் பரலோக மழை உனக்கு தேவை, கிருபை உனக்கு தேவை. அப்படி இல்லை அப்படின்னா உன்னை திடப்படுத்தி கொள்ளவே முடியாது. எந்த நேரம் பஞ்சம் வரன்னு தெரியாது.
எந்த நேரம் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு தெரியாது. ஸோ அதனால தான் நாம் அனுதினமும் தேவ சமூகத்தில் என் மேலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு மழை இருக்கட்டும், என் மேலே தேவனுடைய கிருபையாகிய பனி இருக்கட்டும், அப்போ தான் நம்ம திடப்படுவோம். வேலையில் இருக்கிறவங்க, குடும்பத்தை நடத்துகிற நம்ம ஒவ்வொருவரும் இங்கே வேலை இல்லாமல் யாராவது பிழைக்கிறோமா? வேலை இல்லாமல் யாராவது வாழ முடியுமா? சொல்லுங்க. என்ன, எல்லாருக்கும் நமக்கு வேலை முக்கியம். அந்த வேலை நம்முடைய வாழ்க்கையில் வருமானம் முக்கியம். அப்படின்னா உங்கள் மேலே ஒரு சம்பூர்ண மழை பெய்யணும். ஆண்டவர் யாரை பார்த்து சொல்கிறார்? நான் சம்பூர்ண மழை பெய்ய பண்ணுவேன், நீ என்னுடைய பிரமாணத்துக்கு பயந்து என்னுடைய ஓய்வு நாளை நீ ஆசரித்து என்னை நீ கனப்படுத்தி என்னை நீ மகிமைப்படுத்தி என்னை அல்லாமல் வேறு யாரையும் நீ ஆராதிக்காமல் இருந்தால் உன் தேசத்தின் மேலே நான் மழையை பெய்ய பண்ணுவேன். இல்லாவிட்டால் உன் தேசம், உன் பூமி உனக்கு இரும்பும், வானம் உனக்கு எப்படியாய் மாறும்? வெண்கலமாய் மாறும். ஆண்டவர் சொல்கிறாரே என்ன? அப்போ நம்ம திடப்படணும், நம்ம நெளிந்துடக்கூடாது. அப்படின்னாலே ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கிருபைக்காக, தேவனுடைய தயவுக்காக நம்ம செபிக்கணும். எப்போ வறட்சி வரும்னு தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? எப்போ வறட்சி வரும்னு தெரியாது. என்ன, திடீரென்று மழை வரலை, ஒரு 3 வருஷத்துக்கு வரலை, என்ன ஆக? தேசம் என்ன ஆக? நம்ம மேலே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மழை, கிருபையின் மழை பெய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா, நீ எவ்வளவுதான் ஞானியாக இருந்தாலும், நீ எவ்வளவுதான் ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஒன்றெல்லாம் ஆயிடுவோம். ஸோ ஆகவே தேவ பிள்ளைகள் திடப்படுவதற்கு தேவனுடைய அனுக்கிரகம் ரொம்ப தேவை. ஆமேன். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஸோ ஆகவே அதற்காக செபியுங்க. ஆண்டவரே நம்மை பலப்படுத்தி தேவ சமூகத்தில் செபித்து திடப்படுங்க. நீங்கள் திடப்பட்டுட்டா தான் நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். கிங் ஆஃப் க்ளோரி சர்ச் திடப்படணும். அதற்காக தான் நாம் இந்த ப்ரேயரை வைத்திருக்கிறோம், 30 நாள் ஜெபம். அந்த ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சபையும் பலப்படும், நீங்களும் பலப்படுவீங்க. யாராவது அந்த 30 நாள் ஜெபத்தில் இருந்து வெளியே வராதீங்க. ஒரு நாளோடு இன்னும் ஒரு நாள் கூட்டுங்க. மாதத்துக்கு ஒரு நாள் ஜெபிக்கிறவங்க மாதத்துக்கு என்ன செய்யுங்க? 2 நாள் ஜெபிக்க வாங்க. ஆமேன். கூட்டுங்க, நல்லது. நம்ம மேலே ஆண்டவர் மழை பெய்ய பண்ணுவார். ஆமேன். என் ஜனத்திற்காக செபிக்கிறோம், நம்முடைய இந்தியர்களுக்காக செபிக்கிறோம், தேசத்திற்காக செபிக்கிறோம். ஆண்டவர் பார்ப்பார், என் பிள்ளை மற்றவங்களுக்காக கதறி அழுது செபிக்குது, ஆண்டவர் ஒரு மழையை பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 34வது அதிகாரம் 16வது வசனம். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயம் கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். ஸோ காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயம் கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்ப்பேன். சிலது புஷ்டியும் பலமும் உள்ளதாக இருக்கிறது என்ன செய்தால் மற்ற ஆடுகளை முட்டி மோதி அதை அழிக்கிறதாம். அதனால் ஆண்டவர் அதை அழித்து போடுறேன்னு சொல்கிறார். இப்போ சபையினுடைய கடமை என்ன? தேவ பிள்ளைகளாக உங்களுடைய கடமை என்ன? காணாமல் போனதை தேடுங்க. என்ன? காணாமல் போனதை தேடுங்க. யாரோ ஒருத்தர் துரத்துண்டு கிடக்கலாம், அவங்களை கொண்டு வாருங்க. எலும்பு முறிந்து காயப்பட்டிருக்கலாம், நசல் கொண்டதை திடப்படுத்துங்க. ஸோ நான் ஆசீர்வாதமாக இருக்கிற சபைக்கு வரீங்க, ஆண்டவருடைய ஒரு பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்குது. ஆண்டவருடைய ஆலோசனை உங்களை எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசுகிறாரு, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறாரு, உங்கள் மேலே ஆண்டவருடைய ஒரு கிருபை இறங்குது. ஆனால் உங்களுக்கு தெரிந்த யாரோ ஒருவர் காணாமல் இருக்கலாம், யாரோ ஒருவர் பலவீனமாக இருக்கலாம், யாரோ ஒருவர் துரத்துண்டு இருக்கலாம், யாரோ ஒருவர் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். என்ன? அவங்களை நாம் கண்டுபிடிப்பது நம்முடைய கடமை. அல்லேலூயா. யாரோ ஒருத்தர், உங்களுடைய ஒரு ஃபோனுக்காக வெயிட் பண்ணுற ஒரு நபர் இருப்பார், உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோன்,
அவரை கூப்பிட்டு, ஹலோ பிரதர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒருவேளை உன்னுடைய ஃபோனுக்காக காத்திருக்கிற உன் சொந்த சகோதரனோ சகோதரியோ அம்மாவோ அப்பாவோ இருப்பாங்க. என்ன, ஒருவேளை நிறைய நாளாக நீ கூப்பிடாமே இருந்திருக்கலாம். என்ன, நாம் யாரையும் ஒருத்தரை நம்ம திடப்படுத்தணும். அதுதான் நம்முடைய அழைப்பு. கிங் ஆஃப் க்ளோரியில் இருக்கிற தேவ பிள்ளையினுடைய அழைப்பு அது. யாரையோ ஒருத்தரை பலப்படுத்துங்க. ஒரு நல்ல வார்த்தையை அவங்களுக்கு அனுப்புங்க. சும்மா இந்த கண்ட வாட்ஸ்அப்பை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறது அதெல்லாம் நிறுத்திட்டு, உங்களுக்கு நல்லா தெரிந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு ஜெபத்தோடு அனுப்புங்க. என்ன, சிலதெல்லாம் வரும், நான் இதை அனுப்பிவிட்டேன் நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்புங்கள். அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு ஜெபத்தோடு ஒரு வார்த்தையை, என்ன ஒரு வசனத்தை, இல்லாவிட்டால் ஒரு நல்ல ஒரு செய்தியை, நல்லா இருக்கீங்களா, என்ன, நம்ம யாரோ ஒருத்தரை நம்ம திடப்படுத்துகிறோன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதை நம்ம செய்யலை. நன்மை செய்ய அறிந்த நீ ஒருவனுக்கு நன்மை செய்யாமல் போனால் அது பாவம் வேதம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம் மட்டும் நம்மை சுற்றி இருக்கிற ஒருவரை பலப்படுத்தி ஒருவருக்கு ஆசீர்வாதமாய் மாறி இருந்தால் சபை வளர்ந்து கொண்டே போகும். ஜனங்க நல்லாயிட்டே போவாங்க. உனக்கு தெரியும், உன் கூட இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி, அவனை ஏன் கூப்பிட்டு வரக்கூடாது? அவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு. என்ன, எனக்கே சுகம் கிடைக்கல, உனக்கும் கிடைக்கும், நேரம் வரும்போது கிடைக்கும். ஆமென். ஒருவனை கூப்பிட்டு வா, அவனுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்யட்டும். ஒருவனை ஆறுதல் படுத்து, ஒருவனை விசாரி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அவர் காணாமல் போனதை தேடினாரு. நாமளும் காணாமல் போனதை தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் சபையில் பார்த்த ஒரு பெரிய ஒரு வேதனை என்ன தெரியுமா? சபையில் தங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க. என்ன, எப்பவுமே அவங்களுடைய சர்க்கிள், அது அவங்களுடைய சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ், தன்னுடைய தெரிஞ்சவங்க, இல்லாவிட்டால் தங்களுடைய ஊரை சேர்ந்தவர்கள், இல்லாட்டா தங்களுக்கு நீண்ட நாட்கள் பழக்கம், அவ்வளோதான். அந்த ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க. ஆனால் நீ வேற ஒருத்தருக்கு ஆதரவு தரணும். அதுவும் நான் விசேஷமாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறவங்களோடவே இருப்பாங்க. ஒருத்தன் துக்கம், ஒருத்தரை பார்க்கும்போதே தெரியுது அவன் ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறான், ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறான். என்ன, அவங்ககிட்ட போய் பேசி அவனை ஒரு உற்சாகப்படுத்துவோமே. ஆண்டவர் இன்றைக்கு மற்றவர்களை திடப்படுத்தக்கூடிய ஆட்களை தேடுறாரு. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 41வது வசனம். சிரியாவிலும் சிசிலியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். என்ன, இந்த பவுலுடைய இந்த கிரியையை பாருங்க. சபையை திடப்படுத்த திரிந்துன்ற வார்த்தை ஒரு வித்தியாசமான வார்த்தை. என்ன, ரோட்டில் அப்படியே அலையிறான். எதற்காக? சபையை திடப்படுத்த. இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை சபையை திடப்படுத்தணும். ஆமீன். நீங்கள் சொல்ல முடியுமா சபையை திடப்படுத்துறது என் வேலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, உங்கள் வேலை. திரிந்து எந்த இடத்துல சபை இருக்கு, திரிந்து அலைந்து சபையை பலப்படுத்துகிறான். நீங்களும் அப்படிதான் சபைகளை பலப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். சபைகளை பலப்படுத்தணும். எந்த சபையை நான் பலப்படுத்தலாம், எந்த ஊழியக்காரனை நான் பலப்படுத்தலாம். ஒரு புறம் நம்முடைய சபையை நம்ம பலப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு புறம் நம்முடைய சபையை நம்ம பலப்படுத்தணும். ஏன்னா நம்முடைய சபை நிறைய ஊழியத்தை செய்கிறதுனால நம்முடைய சபையினுடைய தேவை அதிகம், ரொம்ப அதிகம். ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்முடைய தேவைகளை சந்திப்பது தேவ கிருபையினாலே. சபையை நீங்கள் பலப்படுத்தணும். அதே நேரம் இந்த டாலர் வேல்யூ நல்லா இருக்கிறதுனால உனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரன் யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறான்னா ஜஸ்ட் ஒரு $20 அனுப்புனா போதும், அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமீன். ஒரு $20 ஏதாவது ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு சபைக்கு. சில நேரம் இந்த பணிப்பெண்ண வேலை செய்கிற சகோதரிகள் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்கள் சபை கட்டணும், அதனால நான் அங்கே தசம் வாங்க அனுப்புகிறேன், தயவுசெய்து நான் தசம் வாங்க இங்கே தர முடியலன்னுவாங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அனுப்புங்கம்மானுவேன். அவங்க அனுப்புகிற அந்த $50 அந்த சர்ச்சுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வருது. என்ன கொண்டு வருது? நம்ம திரிந்து பலப்படுத்தணும்.
ஸோ நான் வந்து மற்ற சபைகளை நீங்கள் தாங்கிறதுக்கெல்லாம் நான் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட். தயவுசெய்து உங்களுக்கு தெரிந்த சபைகள் நல்ல ஊழியம் செய்கிறாங்களால் மட்டும் பார்த்து அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. பிரைஸெல்லாம் இல்லாவிட்டால் அவங்களுக்குன்னு சொல்லி அந்த சபை பேரை சொல்லி ஒரு காணிக்கை உண்டியில் ஏதாவது உருவாக்கி வைத்து ஒரு டெய்லி ஒரு சின்ன காணிக்கை அதில் போடுங்க. நீங்கள் ஊருக்கு போகும் பொழுது அது ஒரு $500 $1000 இருக்கும் பொழுது அதை நல்ல ஒரு பணமாய் மாற்றி கொண்டு போய் அந்த சபைகளை திடப்படுத்துங்க. நம்முடைய சபையும் தயவுசெய்து திடப்படுத்த மறந்துடாதீங்க. அதே நேரத்தில் மற்ற சபைகளையும் திடப்படுத்துங்க. ஆமென். ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன், பவுல் திரிந்து சபையை திடப்படுத்துகிறார். நம்முடைய சபையை திடப்படுத்துகிற ஒரு மனிதனாய் மாறுங்க. ஆமென். அது ஆசீர்வாதம். சபையை திடப்படுத்தணும். பாஸ்டர், சபையினுடைய தேவைகள் நம்முடைய தேவைகள் ரொம்ப அதிகம். நம்ம டிவி மினிஸ்ட்ரி, இந்தியா மினிஸ்ட்ரி, மலேசியா மினிஸ்ட்ரி, ஏன்னா மலேசியாவில் ஊழியர்களை தாங்க போகிறோம், இந்தியாவில் ஊழியர்களை தாங்கி கொண்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம தாங்க போகிறோம். அதே மாதிரி சிங்கப்பூரில் நம்முடைய ஊழியத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? 3 4 5 6 7 8 பேர் 8 9 பேர் பக்கம் சபையில் வேலை செய்கிறாங்க. என்ன அத்தனை பேருடைய சம்பளம், அது போக நம்முடைய வாடகை, இதெல்லாம் மாதம் நம்முடைய தேவை 90,000 பக்கம் தேவைப்படும் ஒவ்வொரு மாதம். இப்போ கடந்த சில மாதங்களாய் நம்முடைய தேவை அதிகமாக இருக்குது. நம்முடைய காணிக்கை தசம பாகம் ரீச் ஆகலை. அட்லீஸ்ட் அது ரீச் ஆனால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ நீங்கள் சபையை திடப்படுத்தணும். அப்போ தான் ஆண்டவருடைய நம்ம சபை தொடர்ந்து நல்ல ஊழியத்தை செய்யலாம். பிரைஸெல்லாம். ஸோ ஏனென்றால் நம்ம ஊழியங்களுக்கு செலவழிச்சிட்டே இருக்கிறோம், ஊழியங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். உங்கள் பணத்தை வாங்கி நாம் சபையில் டெபாசிட் பண்ணுறதுக்காக உங்கள் பணத்தை வாங்கலை. அதுக்கு அந்த பணம் உங்ககிட்டே இருக்கலாம். என்ன, எனக்கு அப்படி தான் ஒரு ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்தார். ஒரு ஊழியத்துக்கு எவ்வளோ பணம் வருதோ அது ஊழியத்துக்கு போயிடணும். அது உங்கள் பேங்க்கில் இருக்கிற பணத்தை வாங்கி எடுத்து நம்ம சர்ச்சு பேங்க்கில் வைக்கிறதுக்காக இல்லை பணம். அது ஜனங்களுக்கு, ஊழியக்காரனுக்கு போய் சேரணும். யாருக்கு ஆகாரம் இல்லையோ அவங்களுக்கு அது ஆகாரமாய் மாறணும். பிரைஸெல்லாம். ஸோ ஆகவே தேவனுடைய ஊழியத்தை, சபையை திடப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. யாரை நான் திடப்படுத்தலாம்? நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு காரியம்தான் உண்டு. ஆண்டவரே, நான் யாரை நான் திடப்படுத்தணும், அது சரியான ஆளாக இருக்கணும். ஒரு பொய்யான ஆளுக்கு நான் போய் என்னுடைய காணிக்கையோ என்னுடைய தசம பாகத்தை நான் செலுத்தக்கூடாது. விளங்குதா? ஒரு உண்மை இல்லாதவன், ஒரு பண ஆசை பிடிச்சவன், நீ நகையை விற்று காணிக்கை கொடுக்குற, அந்த காணிக்கை இட்டு போய் அவர் நகை வாங்குறார். அப்போது எப்படி அது மேட்ச் ஆகுது? நான் சொல்கிறது விளங்குதா விளங்கலையா? ஸோ அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் ஒரு பொருளை விற்று அன்றைக்கி யாரோ ஒருத்தர் நம்ம சபையில் யாரோ ஒரு பிள்ளை என்ன செய்திருக்கு, தசம பாகம் தர முடியல. அவன் என்ன செய்திருக்கான், ஏதோ தன்னுடைய ஒரு செயினை எதையோ கொண்டு போய் அடகு வச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து தசமம் கொடுத்துருக்கா. அதை தந்துட்டு ஒரே என்ன ஏமான்னு இல்லையா, அந்த தசம பாகத்தை நான் தசம பாகம் தராமல் இருந்ததே இல்லை, இந்த மாதம் கொஞ்சம் அடிஷ்னல் செலவு, எனக்கு தசம பாகம் தர முடியல, தசம பாகம் நான் தராமல் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய செயினை கொண்டு போய் அடகு வச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து தசம பாகம் கொடுக்குறான். என்ன? ஸோ அப்படி வர பணத்தை நாம் எடுத்து இன்னொரு செயின் வாங்கலாம். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஸோ எப்பவுமே எந்த ஊழியக்காரரை தாங்கினாலும், எந்த ஊழியங்களை தாங்கினாலும் என்ன செய்யுங்க, தயவு செய்து அது சரியான இடத்துக்கு போதா அதை மட்டும் நீங்கள் கவனிக்கணும். ப்ரைஸெல்லாம் கவனிக்கணும். சரியா? இப்போ கூட நான் இந்தியாவில் எந்தெந்த ஊழியக்காரங்களை தாங்கணுமோ எல்லாருடைய டீட்டெயில்ஸை எடுத்து அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்கள ஸ்கைப்பில் கொண்டு வந்து அவங்களோடு கூட பேசி அவங்கள குறித்து எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உதவி செய்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய பணத்தை நம்ம சும்மா அள்ளி தூவிட்டு போயிட முடியாது. கர்த்தர் கணக்கு கேட்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ ஆகவே திடப்படுத்துங்க. யாரை திடப்படுத்தணுமோ
அவங்களை தயவு செய்து திடப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னான். ஸோ சீஷருடைய மனதை திடப்படுத்துகிறார். இப்போ நான் இதை தான் நான் உங்களுக்கு செய்துட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். உபத்திரம் வரும், ஆனால் தைரியமாக இருங்க. உபத்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது கிறிஸ்துவ ஜீவியமா என்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுரும். என்ன உபத்திரவம்? ஏனென்றால் வெள்ளி 7 முறை உருக்கப்பட்டால் தான் அது வெள்ளியாக மாறும். இல்லாட்டா அது வெள்ளின்னு தெரியாது. அது ஒரு சாதாரண ஒரு கல்லை போல மண்ணை போல இருக்கும். உபத்திரம் இல்லாமல் ஒரு மனுஷனை ஆண்டவர் பரிசுத்தமாய் மாற்றவே முடியாது. உபத்திரவத்தின் வழியாக ஊடாக தான் நம்ம கடந்து போகணும். ஸோ நம்முடைய லைஃப்பில் அவ்வப்பொழுது உபத்திரவங்கள் வரும். ஃபைனான்ஸில் வரலாம், வியாதியில் வரலாம், சில நேரத்தில் ஏதோ ஒரு குடும்ப சமாதானம் உடைந்து போகலாம், நமக்கு நண்பர்களாக இருந்தவங்க நமக்கு விரோதமாய் மாறலாம். ஸோ உபத்திரவங்கள் நிச்சயமாய் வரும். உபத்திரம் வர்றதுனால நீ கைவிடப்பட்டவள் அல்ல. கர்த்தர் ஏதோ உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நான் தான் நல்லா ஜெபிக்கிறேனே, நான் தான் நல்லா உபவாசம் இருக்கிறேன்னு, 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரேன்னு, எனக்கு உபத்திரம் ஏன் பாஸ்டர்? உன்னை ஆண்டவர் பொன்னாக விளங்க பண்ண போகிறார். ஆமென். ஸோ திடப்படு. எந்த ஒரு உபத்திரவமும் தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் தான் மாறும். ஆமென். உபத்திரவங்கள் நமக்கு உண்டு. ஏன்னா நீ வெள்ளியாய் மாறணும், பொன்னாய் மாறணும், நீ விலையேற பெற்ற முத்துவாய், விலையேற பெற்ற வைரமாய் நீ மாறணும். என் லைஃப்பில் நான் ஏன் இப்படி நிறைய உபத்திரவத்துக்கு போகிறேன்னு எனக்கே தெரியாது. 17 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். சரியா? எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கைன்னா, என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின மனுஷன் கிரிக்கெட் ஆடுறது பாவம்னு சொல்லி தந்தார். என்ன? கிரிக்கெட் விளையாடுறது பாவம். ஒரு நாள் ஒரு சண்டே ஆராதனையை கட்டடிச்சிட்டு நாங்கள் போயிட்டோம், பிள்ளைகளாக போயிட்டோம், ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டோம். சரியா? அன்றைக்கி தான் நான் என் வாழ்க்கையிலே ஹையஸ்ட் ஸ்கோர் அன்றைக்கி தான் அடித்தேன். அன்றைக்கி தான் அடிச்சுட்டு வரோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மனுஷன் போட்டு கிழிச்சு, ஆண்டவர் உனக்காக சிலுவையை சுமந்தார், நீ என்னவென்றால் கிரிக்கெட் ஆட போயிட்டு, அது ஒரு பாவம், அது ஒரு சாபம், அது ஒரு அது இதுன்னு சொல்லி அப்படியே நாங்கள் அப்படியே பான்னு முழிக்கிறோம். என்னடா இது, கிரிக்கெட் ஆடுறது பாவமா? இன்னைக்கு ஒப்புக்கொடு, கிரிக்கெட் பேட்டை தொட மாட்டேன். ஒப்பு கொடுத்துட்டேனே, ஐயோ. சரியா? நான் ஒப்பு கொடுத்துருந்துருக்கலாம், சண்டே தொட மாட்டேன்னு ஒப்பு கொடுத்துருந்துருக்கலாம். அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன், நான் இனிமேல் கிரிக்கெட் பேட்டை தொட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து, அதுக்கப்புறம் மைண்டில் தான் கிரிக்கெட் விளையாடுறது. பேட்டிலெல்லாம் விளையாடுறது இல்லை, மைண்டில் தான் யாரோ வந்து ஒரு பவுலிங் போடுற மாதிரி, நாம் அதை 6 அடிக்கிற மாதிரி, அதை 4 அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி 17 வயசில் எனக்கு வந்த உபத்திரவத்தை பாருங்க. ஒரு தகாத விதத்தில் என்னை வழி நடத்தினாங்க. எல்லாரும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஓரளவுக்கு நல்லா விளையாடுவேன். சரியா? அதோட போச்சு. ஒருவேளை நான் இந்தியா டீமில் போயிருக்கலாம். உபத்திரம் யார் மூலமானாலும் வரலாம். எனக்கு அவர் மூலமாக வந்துச்சு உபத்திரமும். சரி, அதுக்கப்புறம் படிக்க, வேலை, என்னென்னமோ உபத்திரமும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சான்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பித்து ரொம்ப பெரிய ஆள் ஆகிடலாம், டாட்டா பிர்லா மாதிரி வந்துடலாம்னு நினச்சோம். நாம் கடன்காரனாக தான் வந்து சேர்ந்தோம் சிங்கப்பூருக்குன்னு. இப்போது கம்பெனி லாஸ் ஆகிப்போச்சு, பயங்கர லாஸ், கடன்காரன், மானம் போச்சு, நிந்த அவமானம். ஏன் ஆண்டவரே என்னை பேசாமல் விட்டுருக்கலாமே? இல்லை, நீ வா சிங்கப்பூருக்கு வா. சிங்கப்பூர் வந்து நான் நினச்சேன், நமக்கு இங்கே வருவோம், ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கம்பெனி, காரெல்லாம் தருவாங்க. வெளிநாட்டிலலாம் காரில் தானே வேலைக்கு போவாங்க, காரெல்லாம் தருவாங்க. இப்படியெல்லாம் நினச்சிட்டு வந்தோம், பைத்தியக்கார தானம்மா. காரெல்லாம் நமக்கு தருவாங்க, கொஞ்ச நாளே கார் தருவாங்கன்னு சொல்லி அதுக்காக போய் கார் லைசன்ஸ் எடுத்தேன். அதுக்காக இப்போ பணமே இல்லாத நேரம் அவசரமாக ஒரு இன்ஸ்ட்ரக்டரை பிடிச்சி எனக்கு எப்படியாவது லைசன்ஸ் கற்றுத்தாங்க. அவன் எனக்கு மேலே இருக்கான் அந்த இன்ஸ்ட்ரக்டர். சார், நீங்கள் வந்து கேர் வண்டியெல்லாம் கற்றுக்கக்கூடாது, அங்கெல்லாம் மோஸ்ட்லி சிங்கப்பூரில் என்னவா இருக்கும் நான் நினைக்கிறேன், ஆட்டோ கேர் தான் சார் இருக்கும், நீங்கள் அதை பழகணுன்னா. முதல்ல இதை பழகித்தா ஐயா, எனக்கு ஆட்டோ கேரா இல்லாட்ட கேர், நமக்கு காரே சரியாக தெரியாது, இதில் ஆட்டோ கேர்
சரின்னு அப்படியெல்லாம் படித்து இங்கே வந்து படாத பாடுபட்டு பஸ்ஸில் போக காசு இல்லாமல் அந்த பாடுபட்டு அப்படிதான். ஏன் இந்த உபத்திரவம்? பொன்னாய் மாற்று. அல்லேலூயா. சரியா? வீடு பார்த்தா வெளியிலேருந்து பார்த்தா நல்லா இருக்குது, உள்ளே போனால் சின்ன சின்ன வீடு, அதில் 4 பேர் 5 பேர் ஒரு ரூமில் தங்கி இருக்கணும். என்ன? அதுக்கப்புறம் ஒரே வருஷத்தில் 7 வீடு மாற்றணும். ஒரு வீட்டில் தங்க முடியலை, 7 வீடு. அப்படியே அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு. ஏன் இந்த உபத்திரவம்? உன்னை பொன்னாய் மாற்று. திடப்பட்டுக்கோ. பிஸ்னஸில் லாஸா? திடப்பட்டுக்கோ. ஆமேன். நினைக்கிற மாதிரி காரியங்கள் நடக்க மாட்டிருக்கா? உன்னை பலப்படுத்திக்கொள். ஏனென்றால் ஆண்டவர் உன்னை நடத்துவார். உன்னை அப்படிதான் நடத்துவார். உபத்திரவம் உண்டு. ஆமேன். நீ பொன்னாக மாறணுமே, நீ ரொம்ப தாழ்மையாக மாறணுமே. என்ன? நீ என்ன, நீ ஒரு அயன் பாராக இருக்க. அயன் பார். உன்னை வளைக்கணும். ஆனால் நீ சும்மா அப்படி வளைச்சா வளைய மாட்டேன். ரப்பர் மாதிரி நீ வளைய மாட்டேன். என்ன? நீ அப்படி தான் நிற்ப. நான் எந்த ஊர் தெரியுமா, நான் யார் தெரியுமா? அவர் ஹீட் பண்ணுவார். என்ன செய்வார்? நல்லா செவக்க ஹீட் பண்ணி அப்படின்னா வளைஞ்சிடுவார். அதுக்கு முன்னாடி நீ வந்து பாருன்னுவேன். பாஸ்டர் அவர் வரட்டும். அவர் என்ன பண்ணுவார்? வரட்டும், லெட் ஹிம் கம். அவர் அதுக்கப்புறம் ஆண்டவர் ஹீட் பண்ணுவார் பாருங்க. பாஸ்டர் வரட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரியா? எத்தனை பேர் ஆண்டவர் ஹீட் பண்ண போறாரோ தெரியல. சரியா? உபத்திரவம் உண்டு. ஆனால் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? உன்னை திடப்படுத்தி உன்னை பொன்னாக மாற்றுவார். அதனால தான் நமக்கு சில உபத்திரவங்கள் வருது. ஆமேன். ஆனால் தயவு செய்து திடப்பட்டுக்கொள். உன்னை உடைப்பதற்காக அல்லவே அல்ல. உன்னை உடைக்கணும்னு நினைச்சா என்னைக்கோ ஆண்டவர் உடைச்சிருக்கலாம். உன்னை தூக்கி எறியணும்னு நினைச்சா என்னைக்கோ ஆண்டவர் தூக்கி எறிந்திருக்கலாம். என்ன? உன்னை ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச கால உபத்திரவம். அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லி தருதுன்னு. கொஞ்ச கால உபத்திரவம். உங்கள் துக்கம் என்னவாய் மாறும்? சந்தோஷமாய் மாறும். ஸோ ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்க சீஷரை திடப்படுத்துகிறாங்க. இப்படி நாம் பல உபத்திரவத்தின் வழியாய் தான் தேவனுடைய ராஜ்யம். இல்லாவிட்டால் உங்களுடைய வெற்றி, உங்களுடைய இலக்கு, உங்களுடைய மேன்மை, அதை நீங்கள் போய் சேரணும்னா கொஞ்சம் உபத்திரவங்கள் கட்டாயம் வரும். அப்போ தான் நம்ம மனுஷனாகவே மாறுவோம். என்ன? மனுஷனாகவே மாறுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்பு கல்யாணத்துக்கு பின்புன்னு சொல்லி இந்த ஆண்களுடைய வாழ்க்கையில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன? அம்மா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான், அப்பா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான். என்ன? அப்பாவை அப்படி தான் எதிர்த்து நிற்பான். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அப்பாவை என்ன நான் சொல்லுங்க முடியாது, என்னால் முடியாது. ஆனால் கல்யாணம் ஆன உடனே அந்த பொண்ணு அப்படி கண்ணில் பேசுது அப்படின்னுது. அவ்வளோதான். அந்த அம்மாவுக்கு புரிய மாட்டிருக்கு. அது கண்ணிலேயே பேசி இவர் ஏதாவது பேசணும் அப்படின்னு வாயை மூடிக்கொண்டு. அப்பா கேட்குறாரு, ஏம்மா தங்கச்சி கல்யாணம், நீங்கள் தம்பி நீ என்ன பண்ண முடியாதா, லோன் போட முடியுமா? அப்பா ஹலோ. அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம பையனா சிங்கம் மாதிரி இருந்தானே. ஹலோ. சரியா? ஸோ அந்த மாதிரி சில உபத்திரவத்துக்கு அப்புறம் நீ தங்க கம்பி ஆகிடுவே. அல்லேலூயா. ஸோ உன்னை திடப்படுத்திக்கொள். சிலதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன் இந்த உபத்திரவம்? கர்த்தர் அனுமதிக்கிறார். ஐயா, யோசேப்புக்கு என்ன தெரியும் எதுக்கு இந்த உபத்திரவம்னு சொல்லி? அவனை அந்த சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்போது தான் அவனுக்கு தெரியும், கர்த்தர் இந்த உபத்திரவத்தின் வழியாய் கொண்டு வராட்டா அண்ணன் அத்தனை பேரையும் கூறு போட்டு விற்றுருப்பான். வாங்கலை, உங்களுக்கு என்ன கோதுமையாக வேணும்? எங்கள் தோட்டத்துக்கு உரம் இல்லை, என்ன உங்களை உரமாக போடுறேன்னு சொல்லி அத்தனை பேரையும் உரமாக்கி இருப்பான். உபத்திரம் வந்த பிறகு அவங்கக்கிட்ட தானியத்தை கொடுத்து காசையும் கொடுத்து அனுப்புகிறான். பிரைஸ் தி லார்ட். உபத்திரம் வந்த பிறகு அப்பா அம்மா குடும்பத்தையெல்லாம் வரவழைத்து அவ்வளவு நல்லா மாறுறான். என்ன? அவ்வளோ ஞானம் வருது. அந்த பார்வோனுக்கு யோசேப்பின் ஞானத்தை கண்டு ஆச்சரியப்படுறான். தானியேல் உபத்திரவத்துக்களை போனதுக்கு அப்புறம் தானியேலுக்கு ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்பா இந்த ரகசியம் உனக்கு இப்படி தெரியுது? இந்த ரகசியம் உனக்கு எருசலேமில் இருக்கும்போது தெரியலையா? தெரியல. அப்போ ராஜ குலத்தில் வந்தவன் ஆசீர்வாதமாக இருந்தான், நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல கம்பீரமாக இருந்தான். அப்போ எரேமியா கத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் உன் காதில் விடலையா? விடலை. எரேமியாலாம் யாரு? அவன் சும்மா பைத்தியக்காரன். எரேமியா யாரு? பைத்தியக்காரன். நான் ராஜ குலம்,
என்னுடைய ஆசாரியன் சொல்கிறான், என்னுடைய மற்ற தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க, ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார், கல்தேயர் எல்லாம் தோக்கடிச்சிடுவார். அப்போது ரொம்ப கம்பீரமாக போனேன். அப்போ நீ எரேமியாவை தேடவும் இல்லை, எரேமியாவுடைய வார்த்தையை நீ கவனிக்கவும் இல்லை. நீ அப்போ அங்கே தானே இருந்த. தானியேல், எரேமியா இருக்கும்பொழுது தானியேல் இருந்தாரா இல்லையா? இருந்தாரே. அதுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சு. தானியேலை பிடிச்சி கையை கட்டி இழுத்துட்டு போகிற உபத்திரவத்தில் தான் ஒப்பு கொடுக்கிறார். ஐயோ, இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தை ரொம்ப அற்புதமானது, எரேமியா சொன்னபடியே நடந்தது. அப்போ இந்த எரேமியா யாரு? எரேமியா எப்படிப்பட்டவன்? எரேமியாவுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்தது? எனக்கு அந்த ஞானம் இல்லையேன்னு சொல்லி உடைந்து போய் அந்த வழி பிரயாணத்தில் தான் ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கிறார். சுவாமி, நான் உம்மை தேடுவேன், என்னை கைவிடாதீங்க, எனக்கு அந்த பார்வோனுடைய ஆகாரம் எனக்கு வேண்டாம். உபத்திரவம். அதுக்கு முன்னாடி அரண்மனையில் தேவாலயத்துக்கு போகலை, ஆண்டவருடைய நியாயபரமான புஸ்தகத்தை வாசிக்கல, ஆண்டவருடைய சத்தத்தை கவனமா கேட்கல. உபத்திரம் வந்த பிறகு பாபிலோன் தேசத்தில் அவருடைய ஜெப வாழ்க்கை மாறுது. தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார். அங்கே போய் எரேமியாவினுடைய வார்த்தையை தேடி எப்படியோ வாங்கி, எரேமியா எழுதின புஸ்தகத்தை வாங்கி வாசித்து 70 வருஷத்துக்கு அப்புறம் எரேமியா மூலமாக தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பு வருமேன்னு சொல்லி அப்போ கதரும் பொழுது தேவன் அந்த மனுஷன் அவ்வளோ உயர்த்துறார். ஏன்? உபத்திரவம். உன் வாழ்க்கையில் சில உபத்திரவங்களை உயர்த்துவதற்கு வரும். திடப்பட்டுக்கொள். ஆமேன். ஏன் ஆண்டவரே மற்றவங்கள மாதிரி நான் இல்லை, ஏதோ ஒரு தேவ ரகசியம் உனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஆமாம், உனக்கு மட்டும்தான் அப்படி நடக்கும். நீ விசேஷமானவன். ஆமேன். உனக்கு அது நடக்கும். தோல்விகள் வரும், இழப்புகள் வரும். என்ன இழப்புகள் வரும்? சிலர் வந்து அழுதுருக்கிறாங்க. ஒருத்தரை நம்பி ஃப்ரெண்டுன்னு சொல்லி 70 லட்சத்தை கொடுத்தாங்க. எத்தனை லட்சம்? 70 லட்சம். ஒரு வீட்டை வாங்கித்தாரேன்னு சொல்லி 70 லட்சமோ 30 லட்சமோ கொடுத்தாங்க. போய் நண்பன் ஏமாத்திட்டு இழப்பு. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டதை சரிப்படுத்துவார். ஆமேன். அல்லேலூயா. தயவுசெய்து உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 32வது வசனம். யூதா சீலா என்பவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள். தீர்க்கதரிசிகளே திடப்படுத்தணும், புத்தி சொல்லணும், திடப்படுத்தணும். சீலாவும் அந்த வேற யாரு? பவுலா. யூதா சீலா 2 பேர் தீர்க்கதரிசி. அதனால தான் பவுல் சொல்றாரு, தீர்க்க தரிசன வரத்தை என்ன செய்யுங்க? நாடுங்க. தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்தினுடைய மேன்மையை புத்தி சொல்லணும். என்ன? என்னுடைய பிரசங்கத்தை நிறைய பேர் சொன்னாங்க தீர்க்க தரிசன பிரசங்கம் அப்படின்னாங்க. எனக்கு அப்போ புரியல, எதுக்கையா இவங்க நம்முடைய பிரசங்கத்தை தீர்க்க தரிசன பிரசங்கம்னு சொல்கிறாங்க. நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்கிறத ஆண்டவர் அந்த பிரசங்கத்திலே அது வெளியாயிடும். அவங்களுடைய என்ன கேள்விக்காக வந்திருக்கிறாங்க, என்ன பதிலுக்காக வந்திருக்கிறாங்க, இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு இருக்கும். இதை செய்யாதேன்னு எடுத்தோன்னு அந்த வார்த்தையை சொல்லுவேன். அப்போ அவங்களுக்கு எதை செய்யாதே, எனக்கும் தெரியாது எதை செய்யாதே, நானும் சும்மா சொல்லுவேன் இதை செய்யாதே அப்படின்னுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ ஒரு தேவ மனுஷனுடைய செய்தி தீர்க்க தரிசனமாக இருக்கணும், புத்தி உள்ளதாக இருக்கணும், புத்தி சொல்கிற செய்தியாக இருக்கணும். பிரைஸெல்லாம் பிரசங்கத்தை நீ கேட்டுட்டு வீட்டில் போய் மனைவியை இங்கே அடித்து அங்கெல்லாம் அடிக்க மாட்டேன். நீ அப்படிலாம் அடிச்சின்னா நீ இல்லை, என் பிரசங்கத்தை நீ கேட்கலன்னு அர்த்தம். இல்லாட்டா உனக்கு அந்த செவிட்டு விரியன் ஒரு பாம்பு இருக்கு, அந்த 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 இனத்தை நீ சேர்ந்தவன். நீ யாரு? சரி. ஸோ அந்த அந்த இனத்தை நீ சேர்ந்தவன். இப்போ பொதுவாக அப்படி தான். என்ன, என் பிரசங்கத்தை கேட்டு ஒன்று நீ மனம் மாறணும், இல்லாட்டா நீ சம்திங் அவுட் ஆஃப் த வேல நீ இருக்கிற, அவ்வளோதான். சரியா? ஸோ நான் பண்ணுற எந்த பிரசங்கமும் நீ மாறி தான் ஆகணும். ஆமாம், நீ மாறி தான் ஆகணும். சரியா? ஸோ இப்போ தெரியல, இது யாருக்கோ இந்த செய்தி எனக்கு தெரியல. ஸோ நீ மாறி தான் ஆகணும். ஸோ நீ மாறலை அப்படின்னா அது சரியில்லை. ஸோ தீர்க்க தரிசிகளாக இருந்தார்கள் தேவ பிள்ளை ஊழியக்காரங்க. யாராக இருந்தாங்க?
தீர்க்க தரிசனம் வர அவங்க புத்தி சொன்னாங்க, அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசனம் தான் மாறி போச்சு. இன்றைக்கி அந்த தீர்க்க தரிசனம்னா என்னென்னா வேறு மாதிரி ஆயிடுச்சு. உன் பாக்கெட்டில் எவ்வளோ டாலர் இருக்குது அதை சொன்னால் தான் இப்போ தீர்க்க தரிசனம். என்ன புத்தி சொன்னாலாம் தீர்க்க தரிசனம் இல்லை. இவர் சும்மா புத்தி சொல்லிட்டு இருப்பார். என்ன ஐயா புத்தி சொல்லணும், வேதம் அப்படி தான் சொல்லுது. புத்தி ஜனங்களுக்கு நியாயத்தை எடுத்து சொல்லணும், எது சரின்னு சொல்லணும், எது தப்புன்னு சொல்லணும். இன்னைக்கு நீங்களும் அந்த அபிஷேகத்தை பெற்று, அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு புத்தி சொல்லுவீங்க. இந்த பாதை வேண்டாம்ப்பா, நீ செய்கிறது தப்பு, இது வேண்டாம். என்ன எதுக்கு இப்படி போகிற? இந்த நாட்டில் நம்ம வந்ததே சம்பாதிக்க. அந்த சம்பாதிக்கிற பணத்தை என்ன செய்யணும்? இங்கேயே செலவழிச்சிடணும். என்ன அப்படியா? இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்து என்ன செய், அந்த பணத்தை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வை. ஒரு வீடை கட்டு, ஒரு நிலத்தை வாங்கு. சிலவன் இருக்கான் பாருங்க, இவன் வாங்குகிற சம்பளமே $1000 தான். இவன் வாங்குகிற வீடு 1 கோடி. அதுக்கு மாதம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் பார்த்தீங்களா, அது 50,000. இவன் வாங்குறதே 45,000. கட்டுற இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 50,000. எப்படி? கர்த்தர் பார்த்து கொள்வார். பாஸ்டர் நீ போ, உன் வீடு ஏலத்துக்கு தான் போகும். கர்த்தர் பார்த்து கொள்வார். யார் பார்ப்பார்? கர்த்தர். அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நான் புத்தி சொல்கிறேன். வாங்கு. இல்லாட்டா ஒரு வீடை வாங்கிட்டியா வித்துடு. ஒரு வீட்டை உன்னால் பணம் கட்ட முடியாத அளவுக்கு ஒரு வீட்டை வாங்கிட்டியா வித்துடு. நிம்மதியாயிரு. வீடு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நிம்மதியாயிரு. ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை வச்சுட்டு அதில் நிம்மதி இல்லாமல் கடங்காரன் உனக்கெல்லாம் இப்படி ஒரு வீடு தேவையா? வீடு நல்லா இருக்குது, பாக்கெட்டில் காசு இல்லை. என்ன வீடு நல்லா இருக்குது, பாக்கெட்டில் எலக்ட்ரிக் பில் கட்டலை. கேட்குறேன், இதெல்லாம் தேவையா? வித்துடு. இன்றைக்கி யாராவது அப்படி பெரிய வீடு வாங்குறீங்களா? உங்களுக்கு நான் புத்தி சொல்கிறேன். என்ன செய், முதல்ல அடுத்த வாரத்துக்குள்ளே அந்த வீட்டை வித்துட்டு வா. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். நமக்கு எது முடியுமோ, நமக்கு எதுவோ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவோம். சரியா? ஒரு சின்ன வீடு. அதான் நிறைய பேர் நான் பார்க்குறேன். நீங்கள் இருக்க போகிறது சிங்கப்பூர். எனக்கு தெரியல, சில ஆட்கள் நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பி போவீங்களா எனக்கு தெரியல. ஏன்னா உன் பையன் விட மாட்டான். உன்னை நிச்சயமாக போக விட மாட்டான். நீ இங்கே தான் செட்டில் ஆகிற. அதுக்கு எதுக்கு நீ ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடை கட்டி, அது மாதத்தில் வருஷத்தில் ஒரு 15 நாள் போகிறதுக்கு, அதுக்கு நீ நல்ல ஒரு சூப்பர் ஹோட்டலில் போய், ரெசிடென்ஷியல் ஹோட்டலில் போய் தங்கிட்டு வரலாம். சரியா? அது பார்த்தா நீ சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி எல்லாம் செய்வேன். அழகாக தேக்கு மரத்தில் அந்த கதவு திறந்தா இப்படி, கிச்சன் இப்படி ஒரு வருஷத்துக்கு போகிறதுக்குள்ளே எல்லாம் எலியும் பூச்சியும் எல்லாம் அதை தின்னு அது இருக்குது. பாலடைந்த பங்களா, அதில் பேய் படம் எடுக்கலாம். அந்த மாதிரி அது ஆகிடுது. அது பார்த்துட்டு இருக்கான். நீ போனோன்னு ஒரு சினிமா டைரக்டர் வருவான், எங்களும் இதை வைத்து ஒரு பேய் படம் நாங்கள் எடுக்கணும், தயவுசெய்து இதற்கு நீங்கள் இந்த வீட்டை எங்களுக்கு கொடுப்பீர்களா? நீ பேய் படமா? இது கர்த்தர் எப்படி வாசம் பண்ணுவார்? கர்த்தர் என்ன உங்கள் வீட்டில் ரெண்டுக்கு இருப்பார்? நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் இருப்பார். ஆமென். உன் வீட்டில் நீ சும்மா ஒரு வீடை கட்டி வச்சுட்டு, ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் இதில் இருக்கணும். ஓபேத் ஏதோமினுடைய கால்கள் அவனுடைய வீட்டில் உடன்படிக்கை பற்றி தங்கினது. ஆண்டவரே இந்த வீட்டில் உடன்படிக்கை பற்றி தங்கணும்னா எங்கே தங்கும்? ஹலோ, அங்கே பல்லியும் ஓனாயும் எலியும் தான் தங்கும். இருக்கா? ஸோ நிறைய பேருக்கு கேட்கல. அது எதுக்குன்னு தெரியல. பெருமைக்காக கட்டுறாங்களா எதுக்குன்னு தெரியல. அட்லீஸ்ட் அப்படி கட்டினீங்கன்னா என்ன செய்யுங்க, எங்களுக்கு ப்ரேயர் சென்டருக்காக அதை கொடுங்க. நீங்கள் கேட்கும்போது திருப்பி கொடுத்துருவோம். அதை நாங்கள் அபகரிக்க மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? அபகரிக்க மாட்டோம். வேணா பிளாக் அண்ட் ஒயிட்டில் பாண்டு பேப்பரில் எழுதிக்குவோம். சரியா? ஒரு ரெண்ட்டும் கொடுக்குறோம். நீங்கள் ஃப்ரீயாலாம் கொடுக்க வேண்டாம். என்ன செய்கிறோம்? ஒரு ரெண்ட்டும் கொடுக்குறோம். சரியா? நல்ல இடத்துல மதுரை பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கின உடனே ஒரு வீடு கட்டு, ஒரு நல்ல ஒரு வீடை கட்டு. சரியா? யாராவது கட்டுறீங்களா? அது எனக்கு. சரியா? வீடை கட்டுங்க. உங்களுக்கு ரெண்ட்டு கொடுக்கணும் ஐயா. அந்த வீட்டை நாங்கள் பார்த்துக்கிறோம். அங்கே அப்போது தேவன் அந்த இடத்துல என்ன செய்வார்? உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அங்கே 4 பேர் ஜெபம் பண்ணுவாங்க. அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ நீ எப்போ நீ போறியோ அப்போ அதை நீ வாங்கி கொள்ளலாம். ஆனால் அதுக்குள்ளே கர்த்தர் உன்னை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நீ அதையே எழுதியும் கொடுத்தாலும் கொடுத்துருவேன். யாருக்கு தெரியும்? புத்தி சொல்லுங்க. உங்கள் நண்பர்களுக்கு தயவு செய்து புத்தி சொல்லுங்க. கெட்டு போகிறாங்க.
புத்தி சொல்லுங்க, புத்தி சொல்லி திடப்படுத்துங்க. என்ன அவன் பாவம் கெட்டு போகிறான், அவனுக்கு தெரியல. அன்றைக்கி அப்படி தான் ஒரு 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 புருஷன் பொண்டாட்டி எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. கிராமம் ரெனால்ட் கார் வாங்கி வச்சுருக்கிறாங்களாம். ஊரில் டிரைவர் கிடையாது, அப்பாவுக்கு கார் ஓட்ட தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க குழந்தையா சர்ச்சுக்கு போனோன்னா ஒரு டிரைவரை ஃபிக்ஸ் பண்ணி அவர் வந்து அந்த காரை அவர் கொண்டு போய் இறக்குவாங்க. ஏன்னா இவங்க சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க அந்த மாதிரி காரில் தான் வருவாங்க. இன்னும் போனால் மெர்சிடிஸ் கார் வாங்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு. அப்படி தான் போய் இறங்குவாங்க. புத்தி இல்லை. சிலர்லாம் என்கிட்ட வந்து கேட்கவே மாட்டாங்க, கேட்காம டிசிஷன் எடுப்பாங்க. என்கிட்ட நீங்கள் கேட்கணும்னு ஒரு நாள் நான் விரும்பினதில்லை, எடுங்க. கேட்காம அந்த காரு அது அப்படியே பழுதடைஞ்சு எல்லாம் போது கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா பிள்ளை எடுத்து கண்ணாடியை உடைச்சிட்டு இருக்கு, சுத்தியல் வச்சு அடிக்குது, டம்முன்னு அடிக்குது. அது ஏன்னா டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துருக்கு. அது பார்த்துருக்கு, டாம் அண்ட் ஜெர்ரி ஏதோ பார்த்துருக்கு. அதில் ஏதோ ஒரு கார்ட்டூனில் என்ன செய்யுது, ஒரு சுத்தியல் ஏதோ எட்டு வந்து டங்குன்னு அடிக்குது. பிள்ளை பார்த்துருக்கு, பாட்டி வளர்க்குது குழந்தைய. அது அவன் பாட்டிக்கு பாதி கண்ணு தெரியாது, இது போய் உடச்சி வச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உடனே மகனே காருக்கு இதை மாற்றணும், பணம் அனுப்பு. ஏன்யா புத்தி இல்லை ஐயா. நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ண பிறகு கூட ஜனங்களுக்கு புத்தி இல்லை. இனிமேல் யாராவது இங்கே இருந்துட்டு அங்கே போய் கார் வாங்கினீங்கன்னா ஒன்று அந்த காரை ஒரு ட்ராவல்ஸ்க்காக வாங்கி விட்டு பணம் சம்பாதி. சரி, அந்த பணத்தில் கொஞ்சம் தசம பாகத்தை எடுத்து எங்கேயாவது ஒரு ஊழியக்காரனுக்கு கொடு. ஹலோ, பிரைஸ் தி லார்ட், இருக்கீங்களா? ஆமேன். சரியா, புத்தி இல்லாமல் நடக்காதீங்க. புத்தி சொல்லி மற்றவங்களை பலப்படுத்துங்க. யாருக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்க. இல்லாட்ட அவன் பெரிய குழியில் போய் விழ போகிறான், கடனுங்கிற குழியில் போய் விழ போகிறான். ஸோ இன்றைக்கு தயவு செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்லுவீங்களோ, பாஸ்டர் அவன் பட்டாதான் அவனுக்கு புத்தி வரும் அப்படிலாம் இருக்காது. சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வருதோ இல்லையோ அவன் பிரச்சனை. சரியா, வருதோ இல்லையோ. சில பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது, உன்னை என்னவா மாற்றிடும், ஒன்றும் இல்லாமல் உன்னை தரித்திரத்தில் கொண்டு போயிடும். சில பிஸ்னஸ் எல்லாம் அந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது. அந்த பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் தயவுசெய்து கை வைக்காதீங்க. என்ன, சில பிஸ்னஸ் எல்லாம் இருக்கும். என்ன, அதெல்லாம் உன்னை அப்படியே உங்ககிட்ட இருக்கிற பணத்தை உறிஞ்சி உன்னை ஒன்றெல்லாம் ஆக்கிடும். சில பிஸ்னஸ் ஒரு வேளை இதெல்லாம் நான் ரொம்ப ஓப்பனாக சொல்ல விரும்பலை. நீங்கள் சிலர் ஏற்கனவே அதில் கையை வச்சுருப்பீங்க. சரியா? ஸோ அதை நான் ஓப்பனாக சொல்ல விரும்பலை. ஸோ தயவுசெய்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நெகேமியாவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். 18, என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கடவுளுடைய கரம் என் மேலே இருக்கு, ராஜா எனக்கு நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு, நம்ம எழுந்து அலங்கத்தை கட்டுவோம் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த நல்ல வேலைக்கு ஜனங்கள் அவர்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள். எப்பவுமே ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அதை என்ன செய்யுங்க, திடப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் குடும்பத்தில் இப்போ திடீர்னு உங்கள் குடும்பத்தில் உங்கள் தங்கச்சிக்கோ யாருக்கோ ஒரு கல்யாணம் ஒழுங்காகுது, ஒரு நல்ல காரியம், நல்ல ஒரு மாப்பிள்ளை, நல்ல ஒரு பையன், அந்த மிஸ் பண்ண முடியாது, அவசரம்தான் அப்படின்னும் பொழுது நீங்கள் உங்கள்கிட்ட அப்பா கேட்குறாங்க, என்ப்பா ஒரு 5 லட்சம் கொடு அப்படின்னும் பொழுது அது நல்ல காரியம் கைக்கூடி வருது அப்படின்னும் பொழுது என்ன செய்யணும், நீங்கள் முழு இருதயத்தோடு அந்த காரியத்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதை நடத்தி கொடுத்துடணும். அவளெல்லாம் தர முடியாது, வேறு மாப்பிள்ளையை பாருங்க. என்ன, வேறு மாப்பிள்ளையை பாருங்க, ஒரு 2 லட்சத்தில் முடிகிற மாதிரி பாருங்க. அப்படி உன்னை அப்பா உன்னை நம்பி இருக்கிறாரு. பாவம், அவருக்கு ஆசை மகளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி, ஆனால் அவருக்கு முடியல. ஆனால் ஒரு நல்ல காரியம் கைக்கூடி வருது, ஒரு நல்ல காரியம். அப்போ அவர் கேட்குறாரு, தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, ஏதாவது பண்ணுன்னா உங்கள் மனைவி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணா 2 லட்சம் கொடுக்கலாங்க, நம்மளால் அவ்வளோதான் முடியும். எவ்வளோ தான் கொடுக்கலாம்? 2 லட்சம் கொடுக்கலாம். இல்லை, ஒரு நல்ல காரியம் நடந்தால் உன் தங்கச்சி ஒரு நல்ல இடத்துல திருமணமாகி போகிறான்னா கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, என்ன செய், உன் தகப்பனுக்கு கை கொடு. ஆமேன்.
உன் குடும்பத்துக்கு இப்போ உன் தம்பி வந்து கேட்குறான், எனக்கு ஒரு பிஸ்னஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, நான் திருப்பி கொடுத்துட்றேன், இந்த பிஸ்னஸ் நல்லா வருது, இல்லாட்டா இந்த இடம் நல்ல விலைக்கு ஒரு இடம் வந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்போது நாம் ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணி அவங்கள பலப்படுத்தணும். சரி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். அவன் நல்லா வளர்ந்து ஒரு நல்ல ஒரு ஆலமரமாக மாறிட்டா அவனுக்கு நல்லது தானே. இல்லை, அவன் எதுக்கு நம்மளை சார்ந்து இருக்கணும்? நான் சொல்கிறது விளங்குதா? ஸோ எப்போவுமே ஒரு நல்ல காரியம் நடக்குதா அதுக்கு உதவி செய்யணும். பிரைஸ் தி லார்ட். சபையில் சரி, உங்கள் நண்பர்களுக்கு மத்தியில் உங்கள் நண்பனே சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் உதவி செய்தால் நான் நல்லா வந்துடுவேன், பரவாயில்ல, ஒரு நல்ல காரியத்துக்கு கை கொடுங்க. விளங்குதா? அப்படி செய்கிறது தப்பு இல்லை. ஒரு நல்ல காரியத்துக்கு கை கொடுத்து அவனை பற்றி புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவன் ஏமாத்துறவன் இல்லை, அவன் கடினமாக உழைக்கிறவன். உன்னுடைய தங்கச்சி நல்லவ, அண்ணன் இல்லாட்டா அக்கா இல்லாட்டா யாரோ ஒருத்தர் உதவி செய்வாங்கன்னு சொல்லி அவள் ஒரு வாழ்வை ஒரு எதிர்பார்த்துட்டு நிற்கிறா, தனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்கள தூக்கி விடுங்க. நெகேமியா சொல்கிறேன், நான் ஒரு நல்ல காரியம் செய்கிறேன்ப்பா, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் அலங்கத்தை கட்ட போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. இந்த கிங் ஆஃப் க்ளோரி அப்படி தான் நம்ம நல்ல காரியத்தை செய்துட்ருக்கோம். இந்த சபை நல்ல காரியத்தை செய்யுது. தேசத்தை நம்ம சந்திக்கணும், நாம் ஒருவர் ஆசீர்வாதமாய் மாறணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பாஸ்டரோடு கூட பாஸ்டருடைய கரத்தை பலப்படுத்தணும். இல்லை, அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, இது எனக்கு இஷ்டம் இல்லை, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன, ஆண்டவருடைய ஊழியக்காரனுடைய கரத்தை பலப்படுத்தணும். எப்போவுமே நல்ல காரியத்திற்கு நான் இது ஒரு தம் ரூல், இது ஒரு தம் ரூல். இது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ தெரியல, நல்ல காரியத்துக்கு நல்லவங்கெல்லாம் கை கொடுப்பாங்க. இது எப்படி இருக்குது? ஒரு ஆமேன்னு வரல. நல்ல காரியத்துக்கு நல்லவங்கெல்லாம் யூஸ்வலாகவே நல்ல காரியம், ஆண்டவருடைய காரியம் அப்படின்னா ஆண்டவரே அவங்கள இணைச்சிடுவார். அவங்கெல்லாம் வந்து நம்ம எலும்பு கட்டுவோம். ஆனால் ஒரு கூட்டத்தை இணைக்கலை. ஒரு கூட்டம் சொல்லுது, அவன் கட்டினா என்ன, ஒரு குள்ள நரி ஓடி போனால் அது என்ன செய்யும்? இடிஞ்சு விடும். எப்பவுமே புரிந்து கொள்ளுங்க, நல்ல காரியத்துக்கு நல்லவர்களை, உண்மை உள்ளவர்களை ஆண்டவரே ஒன்றா இணைச்சிடுவார். சில நேரத்தில் எல்லாருமே இணைஞ்சு செய்கிறாங்க, உனக்கு மட்டும் அது தப்பாக தெரியுது அப்படின்னா நீ நல்லவன் இல்லை. அதான் சிம்பிளாக சொன்னால் நீ யார் இல்லை? ஹலோ, நீ நல்லவன் இல்லை. ஏதோ உனக்குள்ள ஏதோ ஒரு சூது இல்லாட்டா ஏதோ உன்னுடைய மைண்டு சரியில்லை. அண்ணன், தம்பி, அம்மா எல்லாரும் இந்த காரியம் நல்லதுன்றாங்க, நீ மட்டும் இல்லை, என்னுடைய ஆவி ஒத்து போகலை. அப்போது ஏதோ சம்திங் ராங். என்ன சம்திங் ராங்? சர்ச்சே இணைஞ்சு செய்யுது, சர்ச்சே இணைஞ்சு இந்த ஊழியம், இந்த நான் 30 நாள் ஜெபம், ஓடி வந்து ஜெபம் பண்ணுவோம் 30 நாள், அந்த ப்ரேயர் ஆர்மி. இல்லை, நம்ம ஒரு ஊழியம் செய்வோம், ஒரு காரியத்தை நம்ம செய்வோம் அப்படின்னும் பொழுது அது நம்ம சபையில் பார்க்கலாம். எல்லாரும் அதை இணைஞ்சு செய்யும் பொழுது ஒரு சிலர் வந்து அதுக்கு ஒத்து போக மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய சுவாபம். ஸோ நீங்கள் இதுதான் தம்ருள், இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு நல்ல காரியத்துக்கு உங்கள் மனசுல இருந்து அப்படியே மனப்பூர்வமாய் பாஸ்டர் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து அந்த ஆவியில் இணைக்கப்பட்டவர்கள். எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் நெகேமியாவுடைய ஆவியில் இணைக்கப்பட்டவங்க. அவங்க எல்லாருக்குமே ஐயோ எருசலேம் இடிஞ்சு கிடக்கேன்னு ஒரு பாரம் இருந்துச்சு. ஐயோ இந்த எருசலேம் இப்படி இடிஞ்சு போச்சேப்பா, தாவீது அரசாண்ட எருசலேம், சாலமோன் அரசாண்ட எருசலேம் இப்படி இடிஞ்சு போச்சு, எங்க அலங்கம் கட்டப்படாதா, எங்க அலங்கத்தை கட்ட முடியாதா, நாங்க இந்த நிந்தனையோடு தான் நாங்க வாழணுமா, எங்க அலங்கம் ஆசீர்வாதமாய் மாறாதா, அப்படி என்கிற ஏக்கம் அந்த எல்லா ஜனங்களுக்கு இருந்தது. ஒருவன் எழுந்து நின்று வாங்க கட்டணும், கட்டலான்னு சொல்லக்கூடிய ஒருவன் தேவைப்பட்டார். அந்த ஒருவன் அவர்களுக்கு மத்தியில் இல்லை. அந்த ஒருவனை ஆண்டவர் பாபிலோனிலிருந்து கொண்டு வந்தார். என்ன, எங்கிருந்தோ கொண்டு வந்தார். இவங்க இத்தனை பேர் இருந்தாலும் இவங்களுக்குள்ள அந்த லீடர்ஷிப் இல்லை, அந்த பாரம் இல்லை, அந்த ஜெபம் இல்லை. மனசுல ஒரு வாஞ்ச, ஐயோ இந்த எருசலேமை கட்ட மாட்டாங்களா, இந்த எருசலேம் முந்தைய சீருக்கு வராதா. ஒரு ஜெபிக்கிற மனுஷனை ஆண்டவர் கொண்டு வந்து அந்த நெகேமியா சொல்றான், வாங்க கட்டலாம். ஆமென். பாருங்க, அப்ப யாருக்கெல்லாம் சபை கட்டப்படணும் என்கிற பாரம் இருக்கோ அவங்கெல்லாம் ஒன்றா இணைஞ்சிடுவாங்க. குடும்பம் கட்டப்படணும் அப்படின்னுடைய பாரம் இருந்தால் அவங்கெல்லாம் இணைஞ்சு குடும்பத்தை கட்டிடுவாங்க. இப்போ அப்பா சொல்கிறாரு, தம்பி இந்த வீட்டை நம்ம கட்டிடுவோம், கொஞ்சம் இணையும் அப்படின்னும் பொழுது அப்பாவுடைய அன்பு யாருடைய உள்ளத்துலலாம் இருக்கு, அவன்லாம் செய்வான். சரிப்பா, தங்கச்சி கல்யாணம் தானே, நான் ஒரு 2 லட்சம் தரேன்,
நான் ஒரு 2 லட்சம் தரேன், இன்னும் 1 லட்சம் குறையுதுப்பா, இல்லை நானே தந்துடுறேன்ப்பா நம்ம தங்கச்சி. ஏன்னா தங்கச்சி வாழணும்னு நினைக்கிற பாரம் இருக்குது. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? தெரியல எந்த தங்கச்சி யாரை பணம் கேட்குறாங்களோ எனக்கு தெரியல. சரியா? கேட்டால் தயவுசெய்து கொடுத்துருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாழட்டும். ஆமென். அது சந்ததியாக அந்த ஆசீர்வாதம் உன் தலையில் தங்கும். ஆமென். அல்லேலூயா. நல்ல காரியத்துக்கு எப்பொழுதுமே கை கொடுங்க. எழுந்து கட்டுவோன்னு சொல்லுங்க. எனக்கு என்னென்னா, ஒருத்தன் சாகிறத விட ஒருத்தன் வாழறத பார்த்து ஆசைப்படணும். ஆமென். அல்லேலூயா. ஒருத்தன் சாகிறத பார்க்கறது நமக்கு என்ன பிரயோஜனம்? இருக்கீங்களா? ஒரு வீடு இடிகிறத பார்க்கறது நமக்கு என்ன பிரயோஜனம்? அந்த வீடை எப்படியாவது திடப்படுத்திடும். உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் அழிந்து போகிறதுல என்ன பிரயோஜனம்? அவன்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசி, கொஞ்சம் கண்டித்து, கொஞ்சம் அன்பாக பேசி, அவன் தோளில் கையை போட்டு அவனை எப்படியாகிலும் நிறுத்தப்பார். அதுதான் நம்முடைய அழைப்பு. என்ன? நீ கேடாது கெட்டு போடா, நீ குடிச்சிட்டு இருக்க, உன் கூட நிற்கவே எனக்கு பிடிக்கல, நீ பாவி ஆவின்னு சொல்கிறத விட ப்ளீஸ் பில்ட் சம் ஒன். ஆமென். செய்வீங்களா? திடப்படுத்துவீங்களா? எப்பவுமே நம்மளையே 4 பேர் திடப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. என்னை திடப்படுத்த யார் இருக்கா? என்ன? ஸோ என்னை நான் தான் திடப்படுத்தி கொள்ளணும். ஜபத்தில், வேதத்தில் திடப்படுத்தி கொள்ளணும். ஸோ உங்களை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளணும். நான் பண்ணுற பிரசங்கம் உங்களை திடப்படுத்தும், இதை பார்க்குற உங்களை திடப்படுத்தும். 4 பேர் திடப்படுத்துங்க. வெற்றி நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? என்னை பலப்படுத்தும், என்னை திடப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிங்களேன். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இன்றைக்கு ராஜா திடப்படுத்தலை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எங்கள் முழங்கால்களை பலப்படுத்துகிறவர், எங்கள் கரங்களை பலப்படுத்துகிறவர், நாங்கள் சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களுக்கு சத்துவத்தை கொடுத்தவர், எங்களை ஆண்டவரை நேர்த்தியாய் நடத்துகிற எங்கள் தேவன் நீர் அப்பா. ஆண்டவரே, இந்த சபையை நீர் பலப்படுத்தி கொண்டு வருவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் குறை உள்ளவர்கள் தான், ஆனால் தேவன் எங்களை இம்மட்டும் ஆசீர்வதித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியங்களை பெருக பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியமும் ஆசீர்வாதமாய் மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் வருகிற ஒவ்வொரு குடும்பமும் அற்புதமும் ஆசீர்வாதமாய் மாறுவதற்காய் நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நீர் திடப்படுத்தும் ஆண்டவரே. யார் யாருடைய வாழ்வில் அற்புதம் தேவையோ அவர்களுக்கு நீர் அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன். யார் யாருடைய குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், விடுதலை, வேலையில் ஆசீர்வாதம், தொழிலிலே ஆசீர்வாதம் வரணுமோ அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரும் எந்த ஒரு சாபத்தில் விழுந்து விடாதபடி புத்தியாய் நடக்கும்படி இன்றைக்கு உம்முடைய ஆலோசனை நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீது ஆவியானவருடைய பலன் இறங்கி வருவதாக ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தட்டும். உங்களுடைய ஆவியில், ஆத்மாவிலே ஒரு பலன், உங்கள் விசுவாசம் பலப்படுத்தப்படட்டும், உங்கள் நம்பிக்கை பலப்படுத்தப்படட்டும். கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை பலப்படுத்தப்படட்டும். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு உன்னத வல்லமை உங்கள் மேல் இறங்கட்டும். யாரை நீங்கள் பலப்படுத்தணுமோ அவங்களை பலப்படுத்துங்க. யாருக்கு உதவி செய்யணுமோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. யாருக்கு ஆலோசனை தரணுமோ அவங்களுக்கு ஆலோசனை தாருங்க. யாருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணுமோ அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களை ஆலயத்துக்கு கொண்டு வாருங்க. அப்பதான் நீங்க அவங்களை திடப்படுத்தி ஆசீர்வாதமாய் வைப்பீர்கள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதற்காய் நன்றி. ஒவ்வொரு உள்ளமும் இன்றைக்கு திறக்கப்பட்டதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர் 4/3A நியூ சால்ட் காலனி,
திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 00010202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.